அது கரெக்ட் தான், அவளுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனா எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கணும்ல. சரிடா, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன நந்தினி, என்ன ஆப்பிளா? ஆமா சார், சாப்பிடுங்க. ஹே, பசிக்குதுன்னு சொன்னா ஆப்பிள் கொண்டு வந்து தர? இது என்னோட பசிக்கு எந்த மூலைக்கு? சார் கோச்சுக்காதீங்க, பாவம் கல்யாணம் அண்ணன் நிக்க நேரம் இல்லாம பரபரன்னு சமைச்சிட்டு இருக்காரு. ஆளுங்க அதிகமா இருக்காங்கல்ல, கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போதைக்கு முன் பசிக்கு இத சாப்பிட்டுக்கங்க. 10 நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிரும். நான் வேற போய் கல்யாணம் அண்ணனுக்கு உதவி பண்ணணும். வந்துடுறேன். ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க. இங்க பாரு, சமையல் எல்லாம் கல்யாணம் பார்த்துப்பான், நீ இங்கே இரு. என்ன வேற எதுவும் வேணுமா? ஆமா, ஆப்பிள் சாப்பிடும்போது கம்பெனி வேணும்ல, அதான். இந்தா, நீயும் சாப்பிடு. சார் வேண்டாம் சார், இது உங்களுக்காக கட் பண்ணி கொண்டு வந்தேன். ஓ பாவம், நீங்க பசி தாங்க மாட்டீங்கல்ல, நீங்க சாப்பிடுங்க. அச்சோ, ஒரு ஃபுல் ஆப்பிள் இருந்து ஒரு பீஸ் உனக்கு கொடுக்கறதால இப்ப ஒன்னும் ஆக போறது இல்ல, ஓகேவா? இப்ப நீ இத சாப்பிடுறியா இல்லையா? நீங்க சாப்பிடுங்க. அப்ப எனக்கும் தேவையில்ல. இல்ல, எனக்கு தேவையில்ல, எனக்கு பசிக்கல. சரி கொடுங்க. சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். இந்தா கொடுங்க. இந்தா, சாப்பிடு. நீங்க எடுங்க, சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். சாப்பிடு. சாப்பிடுங்க. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. That's the spirit. இப்ப நான் சாப்பிடுறேன், ஓகே? அங்க சமையல் வேலையை முடிக்கணும், எல்லாரும் வந்துருவாங்க. கல்யாண அண்ணனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்க சாப்பிடுங்க சார். சமையல் முடிஞ்சதும் நானே வந்து உங்களை கூப்பிடுறேன். வந்துரு. ஹலோ நந்தினி. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னமோ தெரியல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுவும் எங்க அண்ணனை நேர்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தது, அவர் எனக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் அவர் குடும்பத்தோட வந்திருக்காரு. அந்த பசங்களை எவ்வளவு அழகா வளர்த்திருக்காரு. அவங்கள எவ்வளவு ரிசப்டிவா, எந்த மாதிரி எப்படி வளர்த்திருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி வளர்த்திருக்காரு. எங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதான். அவரை நினைச்சாலே எனக்கு பெருமையா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன என்னாச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சுந்தரவல்லி, நம்ம சுரேகா விஷயத்துல இவ்வளவு அவசரம் தேவையா? நீ பாட்டுக்கு அப்படியே டக்குன்னு முடிவு எடுத்து அடுத்த நாள் போயிட்டே இருக்கியே. கல்யாண விஷயமா